குன்றத்தூர் அருகே குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தையை பார்க்க சாலையின் எதிர் திசையில் சென்றபோது மோட்டார் சைக்கிள் மீது கார் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தந்தையின் தவிப்பு மரணத்தில் முடிந்தது எப்படி? திருவண்ணாமலையைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் என்பவர். குன்றத்தூரை அடுத்த எருமையூரில் தங்கி நெடுஞ்சாலைத்துறையில் சாலை போடும் படியில் டிரைவராக வேலை செய்து வந்தார். இவரது மனைவி நர்மதா. இவருக்கு குறை பிரசவத்தில் குழந்தை பிறந்த நிலையில் சென்னை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவரை பார்ப்பதற்காக ராஜேந்திரன் இரவு 8 மணி அளவில் தனது மோட்டார் சைக்கிளில் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் எதிர்பக்கமாக ஒன்வேயில் வேகமாக சென்று கொண்டிருந்தார். அப்போது குன்றத்தூர் நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்த கார் மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் ராஜேந்திரன் தூக்கி வீசப்பட்டார். இரத்த வெள்ளத்தில் சாலையில் விழுந்த ராஜேந்திரன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். காரில் வந்தவர்களுக்கும் இந்த சம்பவத்தில் லேசான காயம் ஏற்பட்டது. ராஜேந்திரனின் உறவினர்கள் சாலை பணியை முடித்துவிட்டு அப்பகுதி வழியாக வேனில் வந்தபோது இறந்து கிடந்த ராஜேந்திரனின் உடலை பார்த்து கதறி அழுதது நெஞ்சை உருக்குவதாக இருந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குரோம்பேட்டை போக்குவரத்து போலீசார் ராஜேந்திரன் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ராஜேந்திரன் உடலை எடுத்துச் செல்லும் போது ஆம்புலன்ஸ் திடீரென ஸ்டார்ட் ஆகாததால் அங்கிருந்த போலீசாரும் பொதுமக்களும் ஆம்புலன்ஸை தள்ளி ஸ்டார்ட் செய்து அனுப்பி வைத்தனர். குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தையை பார்க்க சாலையின் எதிர் திசையில் வேகமாக சென்றபோது நடந்த விபத்தில் டிரைவர் இறந்து போன சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது.